பீயிங் த பவர் நேயர்களுக்கு வணக்கம். வடமாகாணத்தின் கல்வி நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பின்தங்கிய நிலைமை இன்று பல்வேறு பேசுபொருளுக்கு காரணமாக மாறி இருக்கின்றது. வட மாகாணத்தினுடைய கல்வி வளர்ச்சி தொடர்பான பல்வேறான சர்ச்சையான பேச்சுக்கள் இருந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சி பாதை தொடர்பான ஆய்வுகள் இதுவரை எவ்வகையிலும் மேற்கொள்ளப்படாமை ஒரு துரதிருஷ்டவசமாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக பல்வேறு அறிவியல் ரீதியான எவ்வாறான அதிகாரிகள் இருந்த போதிலும் கூட இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல், ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதான ஒரு முடிவு இதுவரை வந்ததாக இல்லை. இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாணங்களிலே வடமாகாணம் ஏன் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு சென்றது என்கின்ற கேட்கின்ற போது போதைப் பொருளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு முடிக்கின்ற நிலைமை காணப்பட்டாலும் கூட போதை பாவனைக்கு காரணமாக இருப்பது கல்வியினுடைய வளர்ச்சி இன்மையா அல்லது கல்வி வளர்ச்சி இன்மையினால் போதைப் பொருளினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி நிலவி கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தான் வடமாகாணத்தினுடைய கல்வி நிலைமை தொடர்பான ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சேனா திலகநாதன் தொடர்ச்சியாக வடமாகாணத்தினுடைய கல்வி அதிகாரிகள் தொடர்பில் பல்வேறான சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். அண்மை காலமாக அவர் முன்வைத்து வருகின்ற இந்த சர்ச்சையான கருத்துக்கள் வடபுலத்தில் இருக்கின்ற கல்வி அதிகாரிகள் தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பச் செய்கின்றது. சாதாரண பொதுமக்கள் தொடர் முதல் கல்வியலாளர்கள் தொடர்பும் இவ்வாறான ஒரு சந்தேக பார்வையை அவர்கள் மீது வைக்க தோன்றுகின்றது. ஏனெனில் அண்மை காலத்தில் அவர் வெளியிட்ட கருத்தானது வடமாகாணத்தின் கல்வி செயலாளர் நேரடியாக அவருடைய பெயரை குறிப்பிட்டு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். தனக்கு ஒரு பெற்றோர் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதனால் ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் நியமிக்கப்படாமல் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறான ஒரு வரிசையில் இன்றைய தினம் வடமாகாணத்தினுடைய கல்வி வள பங்கீடுகள் சீராக இடம்பெறாமல் இருக்கின்றது. இதற்கான காரணம் வடமாகாணத்தினுடைய பிரதான கல்வி அதிகாரி என்கின்ற ஒரு தோரணையில் அவர் தனது உரையை ஆற்றியிருந்தார். ஒரு கோழி பண்ணையை கூட நடத்த முடியாத கல்வி அதிகாரிதான் வடமாகாணத்தினுடைய கல்வி அமைச்சின் அதிகாரியாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த கருத்தை ஒரு கோழி பண்ணை நடத்துகின்றவர் தெரிவித்ததாக கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். உண்மையில் கோழி பண்ணையாளர் தெரிவித்தாரா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் தன் கருத்தை பண்ணையாளரோடாக தெரிவித்தாரா என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த கருத்து வடபுல கல்வி தொடர்பில் பாரிய சந்தேகத்தையும் எதிர்காலத்தில் வடமாகாணத்தினுடைய கல்வி நிலைமை தொடர்பான ஒரு பாரியதொரு கேள்விக்குறியையும் ஏற்படுத்த போகின்றது. இந்த நிலையில் இன்றைய ஒரு நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதனுடைய உரையை நாங்கள் சற்று செவிமடுப்போம். வடக்கு மாகாணத்திலே கல்வியினுடைய வீழ்ச்சி தான் இதற்கெல்லாம் காரணமாக எண்ண தோன்றுகின்றது. அதே போல இந்த வடக்கு மாகாணமானது கல்வியிலேயே இலங்கையிலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே, அதாவது 9வது இடத்திலே காணப்படுகின்றது. அதே போல போதை வஸ்திலும் இலங்கையிலேயே இந்த வடமாகாணம் தான் உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றது. கல்வியிலே குறைந்த நிலையிலும் போதை வஸ்திலே உயர்ந்த நிலையும் காணப்படுவதற்குரிய காரணம் பலர் வியாக்கியானம் சொல்வார்கள். போதை வஸ்து உயர்ந்ததனால் தான் கல்வி வீழ்ச்சி அடைகின்றது. அவ்வாறு இல்லை. கல்வி வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் போதை வஸ்துவினுடைய பாவனை உயர்ந்தது. இரண்டும் நேர்மாறு விகித சமனாக காணப்படுகின்றது. இதற்கு எல்லாம் காரணம் இந்த வடமாகாண சபையிலே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வினைத்திறன் குன்றியவராக இருக்கின்றார்கள். அதாவது இருக்கின்ற வளங்களை சமனாக பகிர்ந்தளிக்கின்ற ஒரு திறமையற்ற அதிகாரிகளாக காணப்படுகின்றார்கள்.
உதாரணமாக நான் ஒரு கால்நடை வைத்தியர் என்ற வகையிலே நான் அண்மையிலே ஒரு கோழி பண்ணைக்கு சென்றேன். அங்கே இந்த பண்ணையாளர் தெரிவித்தார், வைத்தியரே, எங்களுடைய கோழி பண்ணையிலே 1000 கோழிகள் இருக்கின்றன, முட்டை கோழிகள். அங்கே 950 முட்டைகள் இடுகின்றது. ஆகவே அந்த கோழிகளுக்கு சமனாக உணவை பகிர்ந்தளித்ததன் காரணமாகத்தான் அந்த சராசரி முட்டை உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற சொன்னார். இறுதியாக அவர் சொன்னார் என்னிடம், இங்கே வடமாகாணத்திலே இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை ஆற்றுவதற்கு லாயக்கற்றவர் என்று. ஆகவே இவ்வாறான திறமையற்ற, இலாயக்கற்ற, பொறுப்புணர்வற்ற அதிகாரிகளை நீக்கி எமது வட மாகாணமானது சிறந்த வகையிலே, ஒரு காலத்திலே இலங்கையிலே வட மாகாணம்தான் கல்வியிலே உயர்ந்து நின்றது. இலங்கை படத்திலே யாழ்ப்பாணத்தை எடுத்தால் இலங்கையின் தலை என்பார்கள். ஆனால் இது தலைகீழாக தற்போது மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி, அதாவது அதிகாரிகள், அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி நிர்வாக அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மையும் திறமையற்ற தன்மையும் தான் காரணம் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எமது வடக்கு மாகாணம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலேதான் சிறந்து விளங்க வேண்டும். ஏனென்றால் யுத்த காலத்திலே எமக்கு எம்மிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும், உறவுகளையும், சொந்தங்களையும், பந்தங்களையும் இழந்து கல்வியையும் இழந்து விட்டோம். அதை மீண்டும் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால், எமது வட மாகாணமானது சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இவ்வாறான திறமையற்றவர்களை நீக்கி நல்ல பொறுப்புணர்வுள்ள நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் மீண்டும் எமது வட மாகாணத்தினுடைய கல்வியை வளர்ச்சி அடைய செய்வதன் மூலம் எமது வடக்கு மாகாணத்தை பொருளாதாரத்திலே உயர்வடைய செய்ய முடியும் என்று கூறுகின்றேன். உண்மையிலேயே எமது வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல இடங்களிலே நேரடியாக சென்றபோது பல மாணவர்கள், அண்மையிலே ஒரு மாணவன் சொன்னான், தங்களுக்கு தமது பாடசாலையிலே விஞ்ஞான பாட ஆசிரியர் 2 வருடமாக இல்லை என்று. என்னால் அதற்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. நாங்கள் கேட்டால் அவர்கள் அந்த அதற்குரிய வெற்றிடங்களை நிரப்புவதில்லை. இறுதியாக பக்கத்தில் உள்ள அவனின் நண்பன் கொண்டான், வருகின்ற திருவிழாவிலே கோயிலுக்கு நேர்த்தி வச்சு தூக்கு காவடி எடுத்தால் தான் எமக்கு ஆசிரியர் வருவார் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு நடந்தால்தான் கொடுப்பார்கள் என்று 13ஆம் திருத்த சட்டத்திலே, கல்வியினுடைய நியதி சட்டத்திலே பல்வேறுபட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே வெற்றிடமாக உள்ள ஆசிரியர் வெற்றிடமாக உள்ள பாடசாலைகளுக்கு கென்ட்ராக்ட் பேசிஸிலே ஆசிரியர்களை நியமிக்க முடியும். ஆனால் அவ்வாறு நியமிக்கவில்லை. இதனுடைய காரணம் பல்வேறுபட்ட சந்தேகங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. ஒரு இனம், அதனுடைய கலாச்சாரம் நிலைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்விதான் அவருக்கு ஒரே ஒரு தக்க வைக்கக்கூடிய இருப்பிடமாகும். அந்த கல்வியை கேள்விக்குறியானால் இந்த இனத்தினுடைய அடையாளம் மற்று போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலத்திலே எமது ஜனாதிபதியினுடைய நேரடி பார்வையிலே, நேரடி வழிகாட்டலின் கீழேயும் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இவ்வாறான திறமையற்ற அதிகாரிகளை நீக்கி நல்ல அதிகாரிகளை எமது மாணவ செல்வங்களுக்கு வழங்கி வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியை உயர்த்துவோம் என்று